Taste the Daily. கோவையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உறுதுணையாக அதிமுக நிற்கும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். அரசு நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க கோரியும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் திடீரென விடியா திமுக அரசின் ஏவல் துறை அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தது. இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு பிஸ்கட், குடிநீர் பாட்டில்கள், குளிர்பானங்களை அவர் வழங்கினார். அப்போது பேசிய அம்மன் கே அர்ஜுனன் தூய்மை பணியாளர்களுக்கு உறுதுணையாக அதிமுக நிற்கும் என்று தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்கப்படாததால் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கண்டன போராட்டத்தை அறிவித்துள்ளது. ஊதிய வழங்கல் தாமதமாகியுள்ள நிலையில் மாவட்ட கல்வி அலுவலரின் அலட்சிய போக்கு ஆசிரியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று மாலை நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊதிய பிரச்சினை தீரும் வரை போராட்டம் நடத்தப்படும் எனவும் ஆசிரியர்கள் விடிய அரசை எச்சரித்துள்ளனர். சென்னை ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் பணியின் போது பாலம் விழுந்து ஒருவர் பலியான நிலையில் மெட்ரோ ரயில் பணிகள் பாதுகாப்பின்றி நடைபெறுகிறதா என பொதுமக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. பூந்தமல்லியிலிருந்து பரங்கிமலை வரை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் போரூரிலிருந்து நந்தம்பாக்கம் பகுதி வரை ரயில்வே பாலத்தின் கீழ் 39 அடி உயரத்தில் வாகனங்கள் செல்லும் வகையில் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக 2 தூண்களுக்கு மத்தியில் ராட்சத கேர்டர் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் சுமார் 40 அடி நீளமுள்ள ராட்சத கேர்டர் திடீரென சரிந்து இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்ததில் இளைஞர் உயிரிழந்தார். கிரேன் மூலம் 2 ராட்சத கிரேடர்கள் கிரேன் மூலம் அகற்றிய பிறகு உயிரிழந்த இளைஞரின் உடல் மீட்கப்பட்டது. மக்களின் பாதுகாப்பை மெட்ரோ நிர்வாகம் புறக்கணிக்கின்றதா என்ற கேள்வி எழும் நிலையில் ஆபத்து நிகழாத வகையில் உறுதியான நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இழிவுபடுத்தி பேசிய வழக்கில் டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவ வைணவ மதம் குறித்தும் அருவருக்கத்தக்க வகையில் விமர்சனம் செய்தார். அவரின் ஆபாச பேச்சு பெண்கள் மற்றும் மத உணர்வாளர்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இதன் மீதான விசாரணை நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்ற போது டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் இந்த விவகாரம் குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ரேஷன் கடை ஊழியர் கொலை வழக்கில் கல்லூரி மாணவனை கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ள மிரட்டி போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூசிமலைக்குப்பம் அருந்ததியர் காலனி பகுதியைச் சேர்ந்த ரேஷன் கடை ஊழியர் சேட்டு கடந்த ஜூன் 3ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரை கட்டையால் தாக்கி கொலை செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள கூறி கல்லூரி மாணவர் சுந்தரத்தை போலீசார் லத்தியால் கடுமையாக தாக்கி மிரட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சுந்தரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளை பிடிக்க திராணி இல்லாமல் அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். என்னோட தம்பியை மேலே போலீஸ் ஸ்டேஷன் மெத்த மேலே எடுத்துகிட்டு போயிட்டு விசாரணைக்காக கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது என் தம்பியை போட்டு கண்டபடி அடித்து சித்திரவதை பண்ணி அவனோட துணியெல்லாம் கழட்டி அவனுடைய காலை 2 பக்கம் இந்த பக்கம் 2 போலீஸ்கார் இந்த பக்கம் 2 போலீஸ்கார் போட்டு காலெல்லாம் போட்டு பிரித்து இந்த மாதிரி விரித்து அவன் மேலே ஷூ காலோட ஏறி நின்று ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. விரலெல்லாம் போட்டு மடக்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேர் பார்த்தீங்கன்னா அகிலன். அவர் கூட மொத்தம் இன்னொரு 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணாத ஒரு கொலைக்காக நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ, இல்லைனா உங்களுக்கு பண்ணது யாருன்னு தெரியும், உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா பண்ணாரா, அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி தேசத்திட்டப்ப பார்க்குறாங்க எங்கள் மேலே. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாவதால் விவசாயிகள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாக மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் சேதமாவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருட்டு திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கும் திமுக அரசு நெல்மணிகளுக்கு உரிய பாதுகாப்பு தரவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பச்சை துண்டு போர்த்தி ஊரை விடியா திமுக அரசு ஏமாற்றி வருவதாகவும் ஒரு நாளாவது விவசாயியாக முதல்வர் ஸ்டாலின் இருந்து பார்க்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.